வணக்கம், வெல்கம் டு சேனல் மக்களே. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட் அண்ட் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் நமக்கு இதெல்லாம் பிடிக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் போயிட்டு வந்திருப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு ஆல் இண்டியா பைக் ரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சென்னையிலேருந்து கொடைக்கானல்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணார் கேப் ரோடு வழியாக கேரளா போயிட்டு, கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அதிரப்பள்ளி டு வால்பாறை ரூட் இருக்குல்ல, ஸோ அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி தமிழ்நாட்டில் வந்து அதுக்கப்புறம் சென்னை வந்திருப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம டக்ளஸ் அப்படிங்கிறது என்னோட பைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 110cc, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 113cc ஏர் கூல்டு வண்டி, பேஷன் ப்ரோ. ஸோ நம்ம டக்ளஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டோட்டல் ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ கடைசியாக கிளிப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நம்ம ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க கரெக்டாக 655.1. இதோட ஒரு 3 ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம போகும்போது மூணு கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணுவோம். அதனால 658 + ஒரு 1658 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. ஸோ நம்மளோட பார்ட் 1 ஆல் இண்டியா ரைடில் பார்த்தீங்கன்னா இது வரையும் 1658 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தொடருவோங்க. நம்ம டக்ளஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படின்னு வரும்போது ஹைவேல மினிமம் 55லேருந்து 60 வரையும் தருவாங்க. நான் 55 அப்படின்னு மைலேஜ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 1658 கிலோமீட்டருக்கு 30 லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட்டிருப்போம். ஸோ 30 × 104 அப்படிங்கிறது பெட்ரோல் ப்ரைஸு. ஸோ சில இடத்துல 103, சில இடத்துல 105, சில இடத்துல 102, ஸோ இது மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா சராசரியாக 104 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம அப்படி போட்டிருப்போம் அப்படின்னா 30 லிட்டரு × 104 3120. ஸோ நம்ம ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 3000 வச்சுப்போங்க. 3000 ஏன் அப்படின்னா நம்ம 55 அப்படிங்கிறத தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சில இடத்துல நம்ம டக்ளஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் தந்துருப்பான். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3000. நெக்ஸ்ட்டு ரூம் ரெண்ட்டு. ஸோ ரூம் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கொடைக்கானலில் 2 நைட் ஸ்டே பண்ணேன். டோட்டலாகவே எனக்கு 500 ரூபா தான் செலவாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கேப் ரோடு முடிச்சுட்டு ஒரு 350 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்போம் கேரளாவில். நெக்ஸ்ட் நம்ம அதிரப்பள்ளி போகிறதுக்கு முன்னாடி 500 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ ரூம் ரெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக 1350 செலவாச்சு. ஸோ இன்னொரு நைட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். எங்கே அப்படின்னா கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு ஸ்கூல் பஸ்ஸோ காலேஜ் பஸ்ஸோ, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க மக்களே. இன்னைக்கு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க படுத்து கிடந்தேன். எங்கே தெரியுமா? இங்கே தாங்க படுத்து கிடந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வர நைட் பார்த்தீங்கன்னா நான் கரூரில் ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் படுத்து கிடந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா அப்படிங்கிறது இதர செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதர செலவுகள் என்னென்ன அடங்கும் அப்படின்னா அதிரப்பள்ளி டு வால்பாறை வந்தோம் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க. நமக்கும் நம்ம ஆக்ஷன் கேமரா இருக்குல்ல, ஸோ அதுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா செலவாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மன்னனூரில் ஒரு பார்க் போயிருப்போம் கொடைக்கானலில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க, என்ட்ரி சார்ஜ். அதுக்கப்புறம் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அந்த சாக்லேட்டு காசு. அதுக்கப்புறம் நம்ம அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோடு கவர் பண்ணல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெயின் கோட் வாங்கியிருப்போம். ஸோ ரெயின் கோட் சார்ஜ். ஸோ இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா செலவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே போயிட்டு சாப்பிடலங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அந்த ரைடு வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லாவே சாப்பிட்டேங்க. சாப்பாடு அப்படின்னும் போது 2000 ரூபா செலவாச்சுங்க. ஸோ இது வந்து சராசரியாக 2000 அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை, 2000 கிட்ட பார்த்தீங்கன்னா செலவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹூடி வாங்கினது, இது வந்து ஒரு 350 ரூபா கொடைக்கானலில் வாங்கினோம். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு ஒரு 7000 ரூபா செலவாச்சுங்க. நான் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 4000 ரூபா வச்சுருந்தேன், கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வச்சுருந்தேன். ஸோ நான் இந்த ரைடு முடிச்சுட்டு சென்னை வரும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் 1 ரூபா இருந்துச்சு, பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காசே இல்லை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7000 ரூபா எனக்கு இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா செலவாயிடுச்சு. ஸோ இது ரைடை பார்த்தீங்கன்னா நீங்கள் 6500 கூட முடிக்கலாம். சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என் வண்டியை விட இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மைலேஜ் தர வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாகும். ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான இதில் தான் அங்கே தங்கியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நைட்டு தங்கியிருக்கேன். 1350 ரூபாயில் 4 நைட்டு தங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் நம்ம பஸ்ஸில் ஸ்டே பண்ணியிருப்போம், அதை விடுங்க. ஸோ டோட்டலாக இதாங்க 7000 ரூபா பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து நான் ஏதோ பனி மூட்டத்தில் நின்று பேசுகிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் கேமராவில் பார்க்கும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது புகை மூட்டத்தில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம செல்லோட அந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே புந்துருச்சு. ஸோ அது வந்து ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது.
இன்னும் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நம்ம ஆல் இண்டியா பைக் ரைட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நம்ம வந்து நார்த் இந்தியா போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ யா, அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆனந்த் முருகானந்தம். டாடா பை பை.